ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். அன்று மாலை அக்ஷரா ஆதர்ஷ் இருவருக்கும் கோவிலில் வைத்து எளிமையாக உறுதி செய்து கொண்டு மோதிரம் மாற்றி நிச்சயதார்த்தம் நடந்தது. 1 மாதத்தில் கல்யாணம் என்றும் முடிவானது. பின் மகிழ்வுடன் எல்லோரும் கல்யாண வேலைகளை பார்க்க இவர்களை கிண்டல் செய்வது என வீடே அமர்க்களமாக இருந்தது. ஆதர்ஷ் மட்டும் அவ்வப்போது ஏதோ சிந்தனையிலேயே இருந்தான். அக்ஷரா அதை கவனித்துவிட்டு விசாரிக்க, ருத்ராவிடம் அம்பிகா ஆன்டி பேசாதது, அவனை இறுதியாக பார்த்தது அனைத்தும் கூறிவிட்டு, அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தேன் என கூற, அவனை சிறிது நேரம் பார்த்து கொண்டே இருந்தவள், அது ருத்ராவை போய் பார்க்கணுமா என்று நேராகவே கேட்டுவிட்டாள். அவனுக்கு சற்று ஆச்சரியமாகவும் இருந்தது. போகிறதுனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துட்டு வாங்க. நீயும் வருவியா என்று ஆதர்ஷ் கேட்க, அவள் சற்று திரும்பி அவனை நேருக்கு நேர் பார்த்தவள், வரணும்னு நீங்கள் சொன்னால் வரேன் என்று மட்டும் பதில் கூறினாள். இதை கேட்ட ஆதர்ஷ் மெலிதாக புன்னகைத்துவிட்டு, சரி வா என்று அழைத்தான். அவளும் ஒப்புக்கொண்டாள். வேறு எதுவும் கேட்கவில்லை. இவனும் வேறு எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. இருவரும் மறுநாள் காலை ருத்ராவை பார்க்க சென்றனர். ரகுவிற்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை என்றாலும் ஆதர்ஷ் அவன்கிட்ட பார்த்து பேசணும்னு மிக உறுதியாக இருப்பதை கண்டவன் அக்ஷராவிடம் சென்று பேசினான். ஏம்மா அக்ஷா, நீயாவது அவனுக்கு சொல்ல மாட்டியா? இல்லைண்ணா, பார்த்து பேசுறதுல என்னாக போகுது சொல்லுங்க. அவர் ஆசைப்படுறாரு, பேசிட்டு வரட்டுமே. ஸோ நீயும் என்ன பொண்ணும். சரி நீ போடா, ஜெயிலுக்கெல்லாம் அக்ஷாவை ஏன் நீ கூட்டிகிட்டு போகிற என்று ஆதர்ஷிடம் மீண்டும் கத்தினான். இல்லடா, அவளும் வரட்டும் என அவன் பிடிவாதமாக இருக்க, அக்ஷாவும் எதுவும் மறுக்காமல் இருக்க, ரகுதான் என்னவோ பண்ணி தொலைங்க என்று கத்திவிட்டு அவர்கள் கேட்டது போல தனியாக பேச ஏற்பாடும் செய்தான். ரகு ருத்ரா வந்ததும், உன்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்க என்று கூறினான். ருத்ரா இதை கேட்டு மெளிதாக புன்னகைத்தான். அதற்கு என்ன பொருள் என்று புரியாமல் விழித்தான் ரகு. இருப்பினும், இங்கே பாரு, நார்மலாக விசிட்டர்ஸ் பார்க்குற இடத்துல கிடையாது. இதோ அங்கே தெரியுத கிரவுண்டு, அங்கே போ, அந்த மரத்து கீழே நிழலில் போய் உட்காரு, வெயிட் பண்ணு, வந்துடுவாங்க. எல்லாரும் இங்கே பக்கத்தில் தான் இருந்து பார்த்துட்டே இருப்போம். ஏதாவது பிரச்சனை பண்ண பார்த்தா அவ்வளோதான் உன்னை என்று மிரட்டியும் விட்டு வேண்டா வெறுப்பாக கத்திவிட்டு சென்றான். அதை உணர்ந்து கொண்டவன், ஏன் சார் அவ்வளோ பயமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வேண்டாம்னு சொல்லலாமே என்று ருத்ரா கேட்க, ஏளனமாக சிரித்துவிட்டு, நீங்கள் என்ன தான் வெறுப்பாக பேசினாலும் யோசித்தாலும் அவனை தடுத்தாலும் ஆதர்ஷ் உங்கள் பேச்சை கேட்டிருக்க மாட்டானே, சரிதானே? அவன்கிட்ட நானும் பேசணும், வெயிட் பண்ணுறேன், வர சொல்லுங்க என்று கூறிவிட்டு அவன் நகர்ந்து சென்றான். ரகுக்கு தான் மண்டையை பீத்து கொள்ளலாம் போல இருந்தது. நான் பார்க்க ஆள் வந்திருக்காங்கன்னு மட்டும் தானே சொன்னேன், ஆதர்ஷ் எப்படின்னு சொல்லவே இல்லையே, நீ எப்படி கரெக்டாக சொல்கிற? ருத்ரா இதற்கு புன்னகையை மட்டும் சிந்திவிட்டு சென்று விட்டான். ரகு ஆதர்ஷ் அக்ஷராவை வர வைத்தான். ஆதர்ஷ் மட்டும் ருத்ராவிடம் பேசச் சென்றான். அக்ஷரா, ரகு மற்றும் மற்ற போலீசார் அனைவரும் இருந்த அறையிலேயே இருந்தாள். ருத்ராவின் முன்பு சென்ற ஆதர்ஷை மேலிருந்து கீழ் வரை முழுதாக பார்த்தவன் உட்கார சொல்லி கை காட்டினான். 5 நிமிடம் இருவரும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தனர். அந்த அமைதியை உடைத்தான் ஆதர்ஷ். ரகு சொன்னான், யார் வந்திருக்காங்கன்னு சொல்லாமலேயே நான் தானே கண்டுபிடிச்சிட்டியா? அன்னைக்கு நீ யார் என்னன்னு தெரிஞ்சதும் நான் உன்னை ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டு ஜஸ்ட் அரெஸ்ட் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு நீ சொன்னியாமா? ஆதர்ஷ் தான் இதை சொல்லியிருப்பான், அவன் பிரச்சனையோட ஆணிவேர் எதுன்னு யோசிச்சிருப்பான், அதுதான் இந்த முடிவை எடுத்திருக்கான்னு. உங்கள் அப்பாவும் சொன்னார், என்னை விட என்னை பற்றி நீ நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். அந்தளவுக்கு யோசித்தவன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்த பார்த்த என்று அவர்களை பற்றிய புரிதலை முதலில் ஆரம்பித்து கேள்வியுடன் முடித்தான் ஆதர்ஷ். இதை கேட்ட ருத்ரா, உண்மைதான் ஆதர்ஷ், உன்னை அவ்வளோ அனலைஸ் பண்ணேன், ஆனால் அது எனக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கல. ஏன்னா நீ என்னோட டிட்டோ. ஒருவேளை இந்த கோபம் வெறுப்பு இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நானும் நீயும்
ஒரே மாதிரி தான் இருந்திருப்போம். கரெக்டா என்று ஆதர்ஷிடம் எதிர்வினா கேட்டான் ருத்ரா. அதை ஆமோதித்து புன்னகைத்த ஆதர்ஷும், ம் நிஜம்தான். நான் நிறையா விஷயம் உன்னை பார்த்து தான் பழகினேன். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்பா, பெரியப்பா, ஆனந்த் அண்ணா எல்லாரையுமே எனக்கு பிடிச்சாலும் உன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு தனி கெத்து எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பிடிக்கும். நீ திங்க் பண்ணுற விதம், யாருனாலும் தப்பு பண்ணால் இப்படி தான் எடுத்த முடிவில் நீ மாறாமல் எப்போவுமே கிவ் அப் பண்ணாமல் அந்த விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிற அந்த பழக்கம், இது எல்லாமே உன்னை பார்த்து நான் கற்றுக்கிட்டது. அதுதான் பல நேரத்தில் எனக்கு சரின்னும் படும். அப்படியே பழகிட்டேன். எனக்கு இப்போவும் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இன்ஸ்பயர் பண்ண அந்த ருத்ரா கிட்ட இருக்கிற எல்லாமே இன்னும் உங்ககிட்ட அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட குறையல. ஆனால் இந்த அளவுக்கு வெறுப்பு, கோபம், பழி வாங்கிறது இதெல்லாம் ஏன், எங்கேருந்து, எப்போ உனக்கு வந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அதுக்கு நாங்கள் எல்லாருமே காரணம்னு மட்டும் தோணுது. அதுதான் அதை உன்கிட்டயே கேட்க வந்துட்டேன். இதை கேட்ட ருத்ரா, தட்ஸ் மை பாய், சரியாக தான் யோசிச்சிருக்க. நீ சொல்கிறது உண்மைதான். நீங்கள் எல்லாருமே தப்பு பண்ணிட்டீங்க. ஆனந்த் கொஞ்சம் கூச்ச ஸ்பாவம், பெருசாக எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டான். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப சுட்டி, துரு துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். நான் இருக்கிற இடத்துல நான் தான் ராஜாவாக இருந்தேன், அப்படி தான் இருப்பேன். என் அம்மா அப்பாவுக்கு, ஏன் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட நான் தான் அப்போ செல்லமாக இருந்தேன். படிக்கிற இடத்துல, விளாட்ற இடத்துல, எங்கே போனாலும் ருத்ரா தான் டாப். எல்லாமே நீ பிறக்கிற வரைக்கும் தான். நீ வந்த அப்புறம் எங்கே பார்த்தாலும் ஆதர்ஷ் 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 மட்டும்தான். நானும் அப்போது சரி சின்ன பையன்தானேன்னு கொஞ்ச நாள் விட்டேன். பட் என்ன, உனக்கு 1 வயசு, எனக்கு 6 வயசு, என்ன பெருசாக விட்டு கொடுக்குற அளவுக்கு நமக்கு தெரியும் சொல்லு. என்னடா இந்த குட்டி பையன் வந்ததும் எல்லாரும் இவனை தான் ரொம்ப கவனிக்கிறாங்கன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே தோண ஆரம்பிச்சிருச்சு. சில சமயம் கஷ்டமாக இருக்கும், சில நேரம் கோபமாக இருக்கும். எங்கள் வீட்டிலனாலும் அம்மா எப்போ பாரு ஆதர்ஷ் என்ன பண்ணுறான், குட்டி என்ன பண்ணுறான், நான் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. என்னை கவனிக்கலன்னு எரிச்சலாக வரும். கேட்டால் நீ வளர்ந்துட்டல்ல, நீயே உன்னை பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போவும் என் அப்பா மட்டும்தான் முன்ன இருந்த மாதிரி என்கிட்ட க்ளோஸாக இருந்தார். ஸோ நானும் அவர் கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும்போது அப்பா புலம்புறது, ஃபீல் பண்ணுறது எல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னை குழந்தையில இருந்து நான் வளரும் போதும் எப்போவுமே ஒரே மாதிரி பார்த்து வளர்த்த என் அப்பா என் கண்ணு முன்னாடி குடிச்சிட்டு அழுகிறது, புலம்புறது, நீயும் என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்கும்போது அதுக்கு காரணமான உங்கள் எல்லார் மேலேயும் ரொம்ப கோபம் வரும். அதுவும் நீ சட்டுன்னு முகத்தில் அடித்த மாதிரி பதில் சொல்கிறது, மாட்டி விடுறதெல்லாம் பார்க்கும்போது செம்ம எரிச்சலாக இருக்கும். அந்த பழக்கம் எனக்கும் இருக்குன்னு தெரிஞ்சாலும், பட் ஏன் அப்பா நமக்கு பிடிச்சவங்கன்னு வரும்போது அது எல்லாமே மறந்துடுது. என்ன பண்ண சொல்கிற? ஆனால் அப்போவும் யோசிக்காமல் இல்லை, நிறைய யோசித்தேன். எங்கள் அப்பா ஹெல்ப் வேணும், வேலை வேணும்னு இங்கே கேட்டு வந்தார். உங்கள் அப்பா வேலை வாங்கி தந்தாங்க, ஹெல்ப் பண்ணார். அதோடு விட்டுட்டுருக்கணும். ஒருத்தரோட முழு குணத்தை பற்றி அட்லீஸ்ட் அவங்க எந்த மாதிரி, எவ்வளோ திறமை, என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சுக்காம உடனே பார்ட்னராக சேர்த்துனது யாரோட தப்பு? அடுத்தடுத்த வருஷம் குடிசையில் இருந்தவன் கோபுரத்துக்கு போனால், அதுவும் கொஞ்சம் கூட கஷ்டமே படாமல், அவ்வளோ திறமையும் இல்லாமல் எல்லாமே அவனுக்கு கிடைச்சா அவங்களுக்கு அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டம், சீரியஸ்னஸ் தெரியுமா சொல்லு? கண்டிப்பாக தெரியாது. இன்னும் அதிகம் அதிகம்னு ஆசையை தூண்டி விட்டுட்டு உங்கள் அப்பா சாதாரணமாக போயிட்டார். பட் ஏன் அப்பா தினம் தினம் பெரிய செல்வாக்கு வாழ்க்கையில் இருக்கோம்னு ஆசைப்பட்டு அப்படி காட்டிக்கிட்டு, ஆனால் அதுக்கான முழு சுதந்திரம் இல்லாமல் இவரையே கீழேயே வச்சுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? சுயமரியாதை எல்லாருக்குமே இருக்கும்.
நான் என் வீட்டுக்கு தலைவன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நாட்டுக்கு தலைவனாகணும்னு அவன் பெருசாக யோசிக்க மாட்டான். ஆனால் அவகிட்டயே நீ வீட்டுக்கு பேரளவில் தலைவனாக இரு, ஆனால் முடிவெடுக்கிற உரிமையை உனக்கு கிடையாது, சும்மா டம்மியாக இருன்னா சொன்னால் ஏற்றுக்குவோமா? நீயே சொல்லு. அந்த தப்பை தான் உங்கள் அப்பா பண்ணார். எங்கள் அப்பாவுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு இனியும் வாழ்க்கையை நீ பார்த்துக்கொண்டு விட்டுருந்தா அவரும் மாத சம்பளத்தில் குடும்பத்தை ஓட்டிட்டு ஒரு சராசரி மனுஷனாவாது நிம்மதியாக வாழ்ந்திருப்பார். ஆனால் உங்கப்பா பணம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே சும்மா பேருக்கு மட்டும் தூக்கி கொடுத்துட்டு எதையும் அனுபவிக்க விடாமல் கட்டி போட்ட மாதிரி ஒரு ஓரமாக எங்கள் அப்பாவை நிறுத்திட்டார். என் அப்பா இதுதான் கிடச்சிருக்குன்னு மனசார எடுத்துக்கவும் தெரியாமல், இல்லை இப்படி என்னால் பேருக்கு மட்டும் இருக்க முடியாது, எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகவும் முடியாமல், முடிவெடுக்கவே தெரியாத ஒரு நிலைமையில தினம் தினம் குடிச்சு கோவம் வெறுப்புன்னு இருக்கிற வாழ்க்கையை கூட அவரால் வாழ முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். நீ கேட்கலாம், ஏண்டா உன் அப்பாவுக்கு கேட்டதுக்கு அதிகமாக உதவி பண்ணது உங்களுக்கு பிரச்சனையான்னு. கண்டிப்பாக சொல்கிறேன் ஆதர்ஷ், அதுதான் பிரச்சனை. ஒருத்தருக்கு அளவுக்கு மீறி, தகுதிக்கு திறமைக்கு மீறி ஒரு விஷயம் நாம் கொடுக்குறோம்னா முடிவு பண்ணால் அடுத்து அவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்க, என்ன ஏதுன்னு எல்லாமே யோசிக்கணும். அப்படி யோசிக்க முடியலையா, நான் இதை செய்கிறேன், இவ்வளோதான் என்னால் முடியும், இதுக்கு மேலே என்கிட்டேருந்து எதிர்பார்க்காதுன்னு முன்னாடியே அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கணும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி உங்களுக்கு தோணும் போது தூக்கி போடுவீங்க. நாங்கள் வந்து சாப்பிடணும். உங்களுக்கு தோணாட்டி நீங்கள் சும்மா காட்டிட்டு மட்டும் போயிடுவீங்க. எங்களுக்கா பசிக்குதுன்னு கத்துனா அது தப்பு, கேட்டாலும் கண்டுக்க மாட்டீங்க, அப்படி தானே? நம்ம வளர்த்தி விட்ட நாய் தானே கடிக்கவா போகுதுன்னு நினச்சிட்டிங்கல்ல எல்லாம். உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆணா வேணும்னாலும் இருந்திருக்கலாம் ஆதர்ஷ், ஆனால் எங்கள் குடும்பம் நிம்மதி இல்லாமல் போனதுக்கு பெரிய காரணம் அவர் தான். என் அப்பாவுக்கு மேனேஜ்மெண்ட் சரியில்லை, சரியான முடிவெடுக்க தெரியாதுன்னு சொன்னாரே, உங்கள் அப்பாவுக்கு தெளிவான முடிவெடுக்க தெரியும்னா எதுக்காக தகுதியே இல்லாத ஏன் அப்பாவை அவர் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டார் என்று அவன் கோபமாக கேட்க ஆதர்ஷ் அமைதியாக இருந்தான். ருத்ராவின் இந்த கோபம், ஆதங்கம், கேள்வி அனைத்தும் ஆதர்ஷுக்கு நியாயமாகவே பட்டது. சற்று தன்னை ஆஸ்வாசப்படுத்திய ருத்ரா பெருமூச்சுடன், அதனால தான் உங்கள் அப்பாவை டார்கெட் பண்ண. அவருக்கு எல்லாமே தெரியும், குடும்பத்தில் வெளியில் ரொம்ப மரியாதை, எப்போவுமே சந்தோஷம், குட் டிசிஷன் மேக்கர், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எல்லாம் இருக்கிற தைரியத்தில் தானே ஏன் அப்பாவை திறமை இல்லாதவன்னு சொன்னார். என்னையும் கோவக்காரன், சரியாக வரமாட்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சார். என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த விஷயத்தில் மட்டும்தான் எப்போவுமே சண்டை வரும் ஆதர்ஷ். ஆனால் அதுவே ரொம்ப அதிகமாக இருக்கும். எவ்வளோ வேதனை என் அப்பாவுக்கு. ஒழுங்காக இருந்த மனுஷனை ஆசை காட்டி ஏற்றி விட்டுட்டு என் அப்பாவை முழு கோபக்காரனாக கெட்டவனாக மாற்றினது எல்லாத்துக்கும் காரணம் யார் ஏதுன்னு உட்காந்து யோசித்தேன். அதுதான் உங்கள் அப்பா அவரோட திறமையை அழிச்சிட்டா என்னன்னு தோணுச்சு. அவர் இருக்கும்போதே அவரோட பிஸ்னஸில் பிரச்சனை பண்ணால் அவரால் கண்டுபிடிக்க முடியல, குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை அவரால் சமாளிக்க முடியல. ஆதர்ஷ் புராணமே பாடிட்டு இருந்த மொத்த குடும்பமும் ஒன்றும் இல்லாமல் எல்லாரும் அமைதியாக போன போது ஐ ஃபீல் பெட்டர். அப்போவும் என் வழியை நான் உன்கிட்ட பார்த்தேன் ஆதர்ஷ். ஆனால் எனக்கே தெரியாமல் என்னை பார்த்து நீ நிறைய விஷயம் பண்ணுவேன். ஸோ உன்னவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபீல் பண்ணுறதை பார்த்தாலோ, அம்மா எல்லாரும் உங்களை பற்றி குடும்பத்தில் வர்ற பிரச்சனையை பற்றி சொன்னாலோ எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்கும். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அவர் மேலே தான் தப்புன்னு புரிய வைக்கணும்னு நான் ரொம்ப குறியாக இருந்தேன். என் அப்பா, எங்கள் குடும்பம், சந்தோஷம் எல்லாமே போனதுக்கு காரணமான எதையும் மன்னிக்கவே கூடாதுன்னு எனக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நான் என் அம்மாக்கிட்ட பேசுகிறதையே ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டேன். உங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் தூரமாக விலகிட்டேன். என் அப்பா அவரோட வலி வருத்தம் மட்டும்தான் எனக்கு தெரிகிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அப்போ தான் நான் எந்த குழப்பமும் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுல மட்டும் கவனமாக இருக்க முடியும்னு யோசித்தேன். அப்படி தான் நான் நினச்ச மாதிரி எல்லாமே நடந்தது. பட் என்ன பண்ணுறது, கொஞ்ச காலம் விடாமல் பழக்கம்னாலும் நான் முழு மிருகமாக வெறித்தனமாக மாறிட்டேன்னு கூட சொல்லலாம். அதில் முழுசாக நான் நிதானத்தை இழந்துட்டேன்.
இதில் உன் தப்பு எதுவும் இல்லை தான். ஆனால் என்ன பண்ண முடியும்? நம்ம இடத்த பிடிக்க வராங்கன்னு சொன்னால் அவங்க மேலே வர்ற ஒரு பொதுவான கோபம், வெறுப்பு, ஒரு பொறாமை தான் வச்சுக்கோயேன். சிம்பிளாக சொல்லணுன்னா மாமியார் மருமக சண்டை மாதிரி வச்சுக்கோ. எல்லா பசங்களும் அம்மா மாதிரி தான் மனைவி வேணும்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது என்ன தான் எல்லா அம்மாவும் என்ன மாதிரி தான் என் பையன் ஆசைப்பட்றான் அப்படின்னு பெருமைப்பட்டாலும், மருமக வந்ததும் என்னவே ரீப்ளேஸ் பண்ண தான் இவள் வந்திருக்காளோன்னு ஒரு எண்ணம் வரும்ல. அதனாலேயே அவங்களுக்கும் தான் ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறத மறந்துட்டு மாமியாரை தன்னோட இடத்த தக்க வச்சுக்கணுன்னு பண்ணுற அதிகாரம், அந்த நேரத்தில் காட்டுற கோபம் எல்லாம் எப்படியோ அது மாதிரி தான் நம்ம நிலமையும். என்னதான் நான் சின்ன வயசில் இருந்தே நீ என்ன மாதிரி தைரியம், அறிவுன்னு எல்லாமே சொன்னாலும் அது எனக்கு பெருமைதானேங்கிறத எனக்கு யோசிக்க முடியல. எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா இடத்தையும் நீ எடுத்துக்கிட்ட, நீ பிடிச்சிட்டங்கிற ஒரு கோபம் மட்டும்தான் உன் மேலே எனக்கு எப்போவுமே இருந்துட்டு இருந்தது. ஆதர்ஷ் இதை கேட்டு மெளிதாக புன்னகைத்தவன், புரியுது, இப்படி நீ மாமியார் மருமக எக்ஸாம்பிள் சொல்லியும் புரியாமல் போகுமா என்று கிண்டலாக கூறி சிரிக்க, ருத்ராவும் சிறிது சிரித்ததும் தூரத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த ரகுவிற்கு தான் கோபம் தலைக்கேறியது. என்ன இவன் சிரிச்சு பேசிட்டு இருக்கான் என அக்ஷாவிடம் கத்தி கொண்டிருந்தான். இங்கே ருத்ராவோ, அங்கே உன் ஃப்ரெண்டை பாரு, எவ்வளோ கோவமாக என்னை முறைச்சி பார்த்துட்ருக்கான். நீ என் கூட சிரித்து பேசிகிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் நீ இப்படியே இருந்த நாம் என்ன பேசுகிறோம், நாம் உண்மையாகவே எதிரிங்களா இல்லையான்னு அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் என்று கூறி இப்போது இருவருமே சேர்ந்து சிரித்தனர். முதுகு காட்டியவாறி ஒரு பெண் ரகுவுடன் நிற்பதைக் கண்ட ருத்ரா, யாரோ ஒரு பெண் அங்கே இருக்கிறாள் என பார்த்துவிட்டு ஆதர்ஷிடம் திரும்பி கேட்க, அக்ஷரா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு என்று அவன் கூறினான். ருத்ரா இப்போது உண்மையான ஆச்சரியத்துடன் பார்த்தவன், அப்போது அன்னைக்கு காலில் நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், தைரியம் இருந்தால் நேரில் வந்து பாரு, நீ இப்படி என்கிட்ட பேசுறது அவருக்கு தெரியாமல் பார்த்துக்கோ, இல்லாட்டி உனக்கு தான் பிரச்சனை, நான் அவ்வளோ பெருமையாக தைரியமாக பேசினது உன்னை பற்றி தானா என்று அவன் கேட்டதும் ஆதர்ஷ் ஆமாம் என்று தலையசைத்தான். ருத்ரா இறுதியில் வாய் விட்டே சிரிக்க துவங்கினான். இந்த செயலை புரியாமல் பார்த்த ஆதர்ஷ் என்னாச்சு என்று விசாரித்தான். இல்லை, சின்ன வயசுலேருந்து இன்னுமா அவள் உன்னை விடலைன்னு யோசிச்சுட்ருக்கேன். நீயும் கூட தான் அவளை விடவே இல்லைல்ல. அதோட இதுலேயும் நீ எனக்கு தெரிஞ்சு போட்டியாக வந்தியா இல்லை தெரியாமல் வந்தியான்னு எனக்கு டவுட் இருக்கு என்று கூறியதும் ஆதர்ஷ், இன்னுமாண்ணா, அப்போது முன்னாடியே தெரியுமா என்று உண்மையாக சந்தேகத்துடனே கேட்டான். ருத்ரா ஆமாம் என்பது போல தலையசைத்தான். ஆதர்ஷ் நம்ப முடியாமல் என்னது என்று கேட்க, அது ஒரு குட்டி கதை. நீங்கள் 2 பேரும் அப்போ சின்ன பசங்கள்ல, ஸோ உங்களுக்கு அதையும் ஞாபகம் இருந்திருக்காது. எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் இத்தனை வருஷம் கழித்து நீங்களே ஒன்றா வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு கோபப்படுறதா சிரிக்கிறதானே தெரில. வாழ்க்கையில் நமக்குன்னு இருக்கிறது எவ்வளோ தடுத்தாலும் எப்படியும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும்ல. இப்போவும் எல்லாமே யோசிச்சு பார்த்தா ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குது. எனக்கு நம்பவே முடியல ஆதர்ஷ். அப்போவும் நான் உங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனை பண்ணேன் என சில விஷயங்களை கூறினான். அதோட முழு கதையை என் அம்மா கிட்ட கேளு, நல்லா கதை சொல்லுவாங்க. ரியலி மேஜிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி என்றவன் அக்ஷாவை பார்த்து கொண்டே, நீ என்ன மாதிரின்னு எல்லாருமே சொல்லுவாங்க, அதே மாதிரி அவள் செய்கிற விஷயம் பார்த்தா நம்ம 2 பேரையுமே மிக்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணும். தெளிவான முடிவு, எதையுமே அடுத்தவன் இடத்துல இருந்து யோசிக்கிறது, சான்ஸ் கிடைச்சா நமக்கு பிரச்சனை கொடுத்தவன மாட்டி விடுறது, நேருக்கு நேராக தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணுறதுன்னு நம்ம 2 பேரோட குணமே. அதோட உங்ககிட்ட இருக்கிற இறக்கம், என்கிட்ட இருக்கிற கிரிமினல் திங்கிங், இது இல்லாமல் பொண்ணுங்களுக்காகவே ஸ்பெஷலாக இருக்கிற நிதானம், பொறுமை, அக்கறை, இது எல்லாமே அவகிட்ட இருக்கும் இல்லையா என்று அவன் பேசிக்கொண்டே போக, ருத்ராவை பார்த்து கொண்டிருந்த ஆதர்ஷ், அக்ஷாவை இங்கே கூப்பிடவா, நீ பேசுறியா அவகிட்ட என்று கேட்டான். ஆதர்ஷை இப்போது நேராக திரும்பி பார்த்தவன், உனக்கு ரொம்ப தாண்டா தைரியம், என்கிட்ட பயமே இல்லையா, உன் லவ்வரை
நான் அவகிட்ட என்னென்ன பேசினேன்னு தெரிஞ்சும் இப்படி என்கிட்ட வந்து பேசுறியான்னு நீ கேட்குற. இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வேற வந்திருக்க. அவள் என்னை பார்க்க வர்றதுக்கு முதல்ல ஓகே சொன்னாளா என்று கேள்வி கேட்டான். அதை கேட்டு சிரித்த ஆதர்ஷ், அதெல்லாம் அப்போவே சொல்லிட்டான். நான் கேட்டேன் வரியான்னு, கூப்பிட்டா வரேன்னு சொன்னான், வான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்று பெருமையாக கூறினான். அதோடு தொடர்ந்து, எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. மற்ற விஷயம் மாதிரி இதுக்கும் ஒரு காரணம் இருக்குமோன்னு. ரொம்ப ரேர் கேஸ், உண்மையாகவே நீ அவளை விரும்பினியான்னு. அதான் அவளை இங்கேயே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீ இப்போ இவ்வளோ நேரம் அவளை பார்த்ததும் அவளை பற்றி பேசினதும் உன் கண்ணில் தெரிஞ்ச அந்த ஆச்சரியம், பெருமை, அதில் கொஞ்சம் கூட காதலோ காமமோ என் மேலே இருக்கிற பொறாமையோ வருத்தமோ எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே அவகிட்ட நீ ஏன் அப்படி பேசினேன்னு நீயே பதிலும் சொல்லிட்ட. சின்ன வயசில் நடந்த விஷயம், அப்போவே நீ கோபப்பட்டேன்னு. அது போதுமே, நீ ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன்னு எனக்கு பதில் தானாகவே கிடச்சிருச்சே என்று கூறியதும் ருத்ரா சிரித்து விட்டு, சரி அவளை கூப்பிடு என்று கூறினான். அக்ஷாவை அழைத்து அவள் வந்ததும், எப்படி இருக்கீங்க மேடம் என்று ஆதர்ஷ் போலவே கிண்டலாக கேட்க அவள் ஆதர்ஷை ஒரு நிமிடம் பார்த்தாள். சொடக்கிட்டு தன் புறம் திருப்பியவன், ஹலோ, இந்த மாதிரி பேசுகிறது எங்களுக்கும் பழக்கம் இருக்குது. உங்கள் ஆளுக்கு மட்டும் என்ன பட்டா போட்டு கொடுக்கல, ஓகேவா? இன்னும் சொல்லப்போனால் அவனே என்கிட்ட இருந்து தான் இதை கற்றுட்டு இருந்திருப்பான். நம்பி தைரியமாக பதில் சொல்லலாம் என்று வம்பிழுத்தான். அக்ஷா இப்போது புன்னகையுடன், இருக்கலாம். உங்ககிட்ட இருந்தே நிறையா விஷயம் அவர் கற்றுட்டு இருந்துருக்கலாம். ஆனால் சொல்லி கொடுத்ததோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு உங்கள் பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. மறந்தது சரி இல்லையே. ஆதவ் மாதிரி பேசுகிறவங்க எல்லாம் ஆதவ் ஆகிட முடியாது. அண்ட் அவரோட மனசில் நான் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? தைரியத்துக்கும் நம்பிக்கைக்கும் எனக்கு என்ன குறைச்சல்? ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கேன். உங்ககிட்ட பதில் சொல்கிறதுக்கு நான் ஏன் பயப்படணும் என்று அவர் கர்வமாக கூற ருத்ராவின் கண்கள் சற்று வியப்பில் காட்டின. ஆதர்ஷிடம் கண்ணசைக்க இருவரும் இப்போது சிரித்தனர். என்னை பார்க்க என் அம்மா, என் கூட இருந்தவங்களே வரல. ரொம்ப யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க, பயப்படுறாங்க. உனக்கு என் மேலே கோபமே இல்லையா என்று ருத்ரா அக்ஷாவை பார்த்து கேட்டான். உங்களை பார்க்க வந்தது இவருக்காக தான். ஆனால் கேட்டதும் வேண்டாம்னு சொல்லி சண்டை போடவோ உங்கள் மேலே தான் முழு தப்பும் சொல்கிறதுக்கோ எனக்கு மனசு வரல. உங்களை அப்படி அவ்வளோ கோபக்காரனா தப்பானவனா மாற்றினதுக்கு மற்றவங்களும் ஒரு காரணம்னு தோணுச்சு. இவ்வளோ கோபம், வெறுப்பு, பழி உணர்வு எல்லாமே ஒரு நாளில் வரக்கூடிய விஷயம் இல்லையே. ஸோ மற்றவங்க உங்களை சுற்றி இருந்தவங்க உங்களை கவனித்து அப்போவே இதெல்லாம் மாற்றிருக்கலாம். பட் அதை பண்ணாமல் எல்லாம் விட்டுட்டாங்க. தப்பை எல்லாருமே பண்ணிவிட்டு ஏன் முழு தண்டனையும் உங்களுக்கு மட்டும் தரணும்னு யோசித்தேன். ஸோ இவர் கேட்டதும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல தோணலை. கூப்பிட்டதும் வரமாட்டேன்னு அடம்பிடிக்கவும் தோணலை. அதுதான் வந்துட்டேன் என்று இவனுக்காக யோசித்ததை கூறி முடித்ததும் ருத்ரா மெலிதாக சிரித்துவிட்டு, தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். என் பிரச்சனையை சொல்லாமலே இந்த அளவுக்கு நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அண்ட் கூடிய சீக்கிரமாக மிஸ்ஸஸ் அக்ஷரா தேவி ஆதர்ஷ் யாதவாக மாறப்போகிறீங்க. வாழ்த்துக்கள் என்று கை நீட்ட அவளும் புன்னகையுடன் கை கொலுக்கிவிட்டு நன்றி என்றாள். ஆதர்ஷிடம் திரும்பியவன், அவளை பத்திரமா பார்த்துக்கூடா என்றான். ஆதர்ஷும் தலையசைக்க அக்ஷாவிடம் திரும்பிய ருத்ரா, என் வாழ்க்கையில் முதல் தடவையாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. எல்லாரும் ஏதோ வகையில் என்னை கஷ்டப்படுத்தினாங்க. நான் அவங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துட்டேன். அது நல்லது கெட்டதுங்கிறத பற்றியெல்லாம் நான் யோசிக்க விரும்பலை. ஏன், அதனால் இப்போ நான் ஜெயிலில் இருக்கேன். குடும்பமே போச்சு, யாரும் இல்லைன்னு எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்போவும் இப்போவும் எனக்கு எந்த விஷயத்துக்கும் நான் பண்ணது தான் எனக்கு சரின்னு தோணும். அதனால் வர தண்டனைக்கு நான் என்றைக்குமே தயாராக தான் இருந்திருக்கேன். என்னால் நடந்த பிரச்சனையில் ஆதர்ஷுக்கு இழப்பு அதிகம்தான். ஆனாலும் அவன்கிட்ட கூட நான் மன்னிப்பு கேட்கல. எனக்கு கேட்கணுன்னு தோணல. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் எனக்கு இருந்தது. ஆனால் உனக்கு மட்டும் இன்னும் சம்மந்தமே இல்லாமல்
காரணமே இல்லாமல் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. எப்போவாது தோணுச்சுன்னா என்னோடய மன்னிப்பை நீ ஏற்றுக்கோ. ஆதர்ஷோட சந்தோஷமா இரு என்று கூறியவன் ஆதர்ஷின் புறம் திரும்பி அவனுக்கும் தன் வாழ்த்தை தெரிவித்தான். தேங்க்ஸ்டா அண்ணா. இதை கேட்ட ருத்ரா ஆதர்ஷை சற்று கூர்மையாக பார்க்க, அவனும் ஆரம்பத்துலலாம் நான் உன்னை அப்படி தானே கூப்பிடுவேன், உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதால தான் அப்படியே விட்டுட்டேன். இப்போவும் நீ வேண்டாம்னு சொன்னால் நான் ஒன்றும் ஒன்றும் கூப்பிடல என்று கூறி முடிக்க, ருத்ரா இதற்கு எந்த பதிலும் கூறாமல், 2 பேரும் பார்த்து வீட்டுக்கு போய் சேருங்க, அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, பாவம் அவங்க ரொம்ப தைரியமாக இருக்குன்னு சொல்லி அவங்களே கஷ்டப்படுத்திக்குப்பாங்க என்று கூறிவிட்டு ருத்ரா நகர எத்தனைக்க ஆதர்ஷ் அவனிடம், நீ முன்ன மாதிரி இல்லை தானே, அதான் மாறிட்டியே, நீ வந்துடு, எல்லார் கூடவும் இனிமேல் சந்தோஷமா இரு, நான் வேணும்னா கேஸை வாபஸ் வாங்கிடவா என்று கேட்டான். இதை கேட்ட ருத்ரா தன் நெற்றியை சிறிது தடவியவன் புன்னகைத்தபடியே, ஆதர்ஷ் ஆதர்ஷ், உன்னை என்ன சொல்கிறது, நீயும் அதே தப்பை தான் பண்ணுற என்றவன் அக்ஷாவின் புறம் திரும்பி, அக்ஷா நீ சொல்லு, இது சரி வருமா, நான் இப்போவே வெளியில் வந்துடவா என்று கேட்க, அவள் ஒரு நிமிடம் யோசித்தவள் வேண்டாம் என்பது போல தலையசைத்தாள். ருத்ரா ஆதர்ஷை பார்த்தவன், ஷீ இஸ் கரெக்ட், அவகிட்ட கேளு ஏன் அது சரி வராதுன்னு. இப்போ 2 பேர் கிளம்புங்க, எல்லாரையும் பார்த்துக்கோ. அண்ட் அக்ஷா, உனக்கு ஒரு சூப்பர் ஸ்டோரி ஆதர்ஷ் சொல்லுவான், அதையும் கேட்டுக்கோ. அடுத்த டைம் ஒரு வேளை நீ வந்தா அதிலிருந்து வேறு என்னெல்லாம் மேஜிக் நடந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் என்று புன்னகையுடன் கூறிவிட்டு அவன் உள்ளே சென்று விட்டான். அந்த நடை கம்பீரம் சற்றும் குறையாமல் செல்லும் ருத்ராவை பார்த்துவிட்டு இருவரும் கிளம்பினர்.